जैसे गौ की हत्या कर दी हो, इतना बड़ा पाप बन जाता है। எப்படி வந்து ஒரு பசுமாட்டை கொன்று விடுகிறாங்களோ அவ்வளோ பெரிய பாவம் ஏற்பட்டு விடுகிறது. गौ यहाँ कौन सी है? இங்க வந்து அந்த பசுமாடு யாரு? जो कन्याएं माताएं हैं वही गौ है। யாரு கன்னியா மாதாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பசுமாடு. कन्याएं माताएं जो ज्ञान में चलने वाली है, एक கன்னியா மாதாக்கள் யார் ஞானத்தில் இருக்கக்கூடியவங்க, बाप को पहचाना हुआ है या அவங்க ஒரு தந்தையை வந்து தெரிஞ்சிருக்காங்களா, एक भगवान को पहचाना हुआ है भक्ति मार्ग में। இல்லையானால் ஒரு பகவானை தெரிஞ்சிருக்காங்க. कृष्ण कन्हैया कह देते हैं भगवान को। பக்தி மார்க்கத்துல வந்து பகவானே கிருஷ்ண கனையா என்று சொல்லி விடுகிறார்கள். यहाँ यहाँ कौन है भगवान? ஆனால் இங்கு இங்கு பகவான் யாரு? शिव बाबा। उस शिव बाबा की जो बच्चियां हैं, சிவபாபா. அந்த சிவபாபாவினுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள், उन बच्चियों को அந்த பெண் குழந்தைகளை जैसे कोई हत्या कर दे, எப்படின்னா யாராவது கொலை பண்ணிடுறாங்க. ऐसे हत्या होती है। இங்கு வந்து கொலைனா எப்படி நடக்குது? यहाँ कैसे हत्या होती है? இங்க எப்படி கொலை நடக்கிறது? विकारी बनाया माने गौ हत्या कर दी। விகாரி ஆக்கிவிட்டால், அப்படியானால் அந்த பசுமாடை வந்து கொன்று விட்டது. कन्याओं को अर्पण करते हैं। கன்யாக்களை அர்ப்பணமாக்குறாங்க, அர்ப்பணை செய்யறாங்க. ज्ञान सुनने वाली कन्याओं को अर्पण करते हैं, ईश्वर का बनाया। ஞான கேட்கக்கூடிய குழந்தைகள் அந்த கன்யாக்களை வந்து அர்ப்பணமாக செய்யறாங்க, ஈஸ்வரனுடையதாக ஆக்கி விடுறாங்க. देते हैं। कोई क्या करते हैं, बजाय ईश्वर का बनाने के, ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள், ஈஸ்வரனுடையவங்களாக ஆக்காமல், मान लो कोई कन्या बेसिक नॉलेज में चल रही है, எடுத்துக்காட்டுக்காக ஏதாவது ஒரு கன்யா வந்து பேசிக் நாலேஜ்ல இருக்காங்க. बेसिक नॉलेज में से उसने संदेश ले लिया एडवांस ज्ञान का, பேசிக் நாலேஜ்ல இருந்து கொண்டு அந்த கன்யா வந்து அட்வான்ஸ்னுடைய அறிமுக சந்தேஷ் வந்து எடுத்துக்கினாங்க. एडवांस ज्ञान का संदेश लिया और कोई एडवांस के ऐसे धुरंधर निकलते हैं, அட்வான்ஸ்னுடைய சந்தேஷ் எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் அட்வான்ஸ்ல இப்படிப்பட்ட வலிமையாளர் யாராவது வராங்க வெளியே, जो उन कन्याओं को उल्टा ज्ञान सुना देते हैं। அவங்க அந்த கன்யாக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா தலைகீழான ஞானத்தை சொல்றாங்க. अरे विश्व का महाराजा होगा तो क्या बिहार का महाराजा नहीं बनेगा? அரே என்னன்னா விஸ்வத்திற்கான மகாராஜாவாக இருக்கிறாங்க அப்படின்னா பீகாரினுடைய மகாராஜாவாக ஆக மாட்டாங்களா? उड़ीसा का महाराजा नहीं बनेगा? ஒடிசாவினுடைய மகாராஜாவாக ஆக மாட்டாங்களா? अरे मध्य प्रदेश में भी तो महाराजा हुए हैं, அரே மத்திய பிரதேஷ்ல கூட தான் மகாராஜாக்கள் இருந்தாங்க. वो महाराजा कोई नहीं बनेगा? அந்த மகாராஜாக்கள் யாருமே ஆக மாட்டாங்களா? अरे तुम महारानी बन सकती हो, அரே நீங்க மகாராணி ஆகலாம். महाराजा महारानी भी यहाँ बन सकते हैं, ऐसे नहीं மகாராஜா மகாராணி கூட இங்க ஆகலாம். कि एक ही बनेगा। இப்படி இல்லை, என்னன்னா ஒருத்தர் தான் ஆகுவாருன்னு. बस बुद्धि में बात बैठ गई இப்படி தலைகீழான ஞானத்தை சொல்லுவாங்க, அவ்வளவுதான புத்தியில விஷயம் உட்கார்ந்து விட்டால் और सुनना शुरू कर दिए। பிறகு கேட்க தொடங்கி விடுவார்கள். कोई ऐसे निकलते हैं कि पूरी की पूरी माला ही डिक्लेयर कर दी। சிலர் இப்படியும் வெளியே வருகிறார்கள், யார் வந்து முழு மாலையை வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. नाम दे दिए, तुम्हारा ये नंबर, तुम्हारा ये नंबर, तुम्हारा ये பெயர் கொடுத்துடுறாங்க. என்னன்னா உங்களுடைய இது நம்பர், உங்களுடையது நம்பர் இது, नंबर। இது உங்களுடைய நம்பர். 108 श्री श्री प्रत्यक्ष हो गए। ஸ்ரீ ஸ்ரீ 108 வந்து பிரத்யட்சமாகி விடுறாங்க. श्री श्री 108 जगत गुरु महाराज जिन्होंने ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு மகாராஜ் 108 की माला बनाई, वो யாரு வந்து 108னுடைய மாலை உருவாக்குனாரோ भगवान प्रत्यक्ष हो गए। अरे அந்த பகவான் பிரத்யட்சமாக்கி ஆகிட்டாங்க. इतने साल हो गए ब्रह्मा बाबा को அரே இத்தனை வருடம் ஆகிவிட்டது பிரம்ம பாபாவிற்கு. सिखाते सिखाते इतने साल हो गए, शंकर पार्टी में नाक रगड़ते रगड़ते माला तो आज तक किसी ने नहीं बना पाई।
மற்றும் கற்பித்து கற்பித்து மற்றும் சங்கர் பாட்டியில் வந்து சொல்லி கொடுத்து கூட, ஆனால் இதுவரை மாலை யாராலையுமே உருவாக்க முடியவில்லை. और देखो हमने माला बना के तैयार कर दी। ஆனால் பாருங்க, நான் வந்து மாலை உருவாக்கிவிட்டு காமித்து விட்டேன். बस அவ்வளவுதான். जिनका जिनका नाम आया उनकी जीभ लपलपाने लगी। யாருடைய பெயர் வந்துச்சோ அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு யாருடைய பெயர் வந்துச்சோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பேராசை வர தொடங்குது. हाँ, फटाक से छोड़ छाड़ के पहुंच जाते हैं। மற்றும் ஒரேடியாக எல்லாத்தையுமே விட்டுட்டு அங்க போயிடுறாங்க. एडवांस का संगठन भी सरेंडर होने के बाद छोड़ने वाले तैयार हो जाते हैं। சரண்டர் ஆகிய பிறகும் கூட அட்வான்ஸ்னுடைய சங்கடனை விட கூட தயாராகிடுறாங்க. कि जाए देखे जाके क्या बात है, कौन सा ज्ञान है। என்னன்னா போய் பார்க்கலாம் அங்க என்னதான் ஞானம் இருக்கு. कोई तो पंजे में फंस जाते हैं और कोई சிலர் வந்து அந்த பிடியில் சிக்கிக் கொள்கிறார்கள் மற்றும் சிலர் निकल आते हैं। வெளியே வருகிறார்கள். और कुछ ऐसी भी आत्माएं हैं जो बीके वालों से मिलकर एडवांस के भाई बहनों को झूठी लालच, कभी पैसों की तो कभी अष्ट देव की तो कभी चौथी दुनिया में ले जाने की लालच देकर गुमराह करने का कार्य कर रही है। மற்றும் இப்படிப்பட்ட சில ஆத்மாக்களும் இருக்கிறார்கள் யார் வந்து பிகே காரங்களோடு கலந்து விட்டு அட்வான்ஸ்ல இருக்கக்கூடிய பாய் மற்றும் பெஹனுங்களை வந்து பொய்யான பேராசை காமித்து விட்டு எப்பொழுதாவது பணத்துக்கான பேராசை, இல்லையானால் அஷ்ட தேவதற்கான பேராசை, இல்லையானால் நான்காவது உலகத்திற்கு கொண்டு செல்வோம் என்ற அந்த பேராசை காமித்து தன்னுடைய வழியிலிருந்து வேற வழி மாற்ற வைக்கிறார்கள். ऐसे लोगों से अलर्ट रहें। இப்படிப்பட்ட மனிதர்கள் இடம் நீங்கள் அலர்ட்டாக இருங்க. पहले भी कई पीबीकेस भाई माताओं के पैसे लूट चुके हैं। முதலில் கூட நிறைய பிபிகேஸ் மாதா மற்றும் பாயங்களுடைய பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது. इस घाटे को तुरंत खत्म कर देना चाहिए। இந்த நஷ்டத்தை வந்து ஒரேடியாக முடித்து விட வேண்டும். सुबह का भूला अगर शाम को रास्ते पर आ जाए, घर आ जाए और तीव्र पुरुषार्थ करे, ஒருவேளை காலையில் வந்து வழி மறந்தவர் சாயங்காலத்தில் ஒருவேளை திரும்பி வந்தால் மற்றும் தீவிரமான புருஷார்த்தத்தை செய்தால் घर परिवार के भातियों को, माँ बाप को प्रसन्न करने का, என்ன வேலை என்றால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உறுப்பினர்கள் மற்றும் அம்மா அப்பாவை மகிழ்விப்பதற்கான வேலையை செய்தால் तो उसको भूला नहीं कहेंगे। அப்பொழுது அவரை வந்து வழி மறந்தவர் என்று சொல்ல முடியாது. भगवान बाप तो बहुत रहम दिल है, ब्लिसफुल है। பகவான் தந்தை ரொம்ப பிளிஸ்ஃபுல் ஆவார், ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர். भले वो तथाकथित ब्राह्मण माफ करे या न भी करे, பலே அந்த பெயருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, मोस्टली तो माफ करते ही नहीं है। மோஸ்ட்லி வந்து அவங்க மன்னிப்பதே இல்லை. लेकिन बाप बहुत रहम दिल है। ஆனால் தந்தை மிகவும் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர். शिव बाबा ने तो बच्चों के लिए मिनी मधुबन बनाए। சிவபாபா வந்து குழந்தைகளுக்காக மினி மதுபன் உருவாக்கி இருக்கிறார். लक्ष्मी नारायण का मंदिर गीता पाठशालाओं को मान्यता दी। प्रश्नों லக்ஷ்மி நாராயணனுடைய கோவில் அதாவது கீதா பாட்சாலா கூட திறந்திருக்கார். के जवाब के लिए फोन, ईमेल, लेटर आदि का भी प्रबंध करवाया। மற்றும் கேள்விக்கான பதிலுக்காக போன், இமெயில், லெட்டர்னுடைய வசதி கொடுத்திருக்கிறார். और निरंतर मुरली चलाते रहे ताकि மற்றும் நிரந்தரமாக முரளியை நடத்தி கொண்டே இருந்தார். रोज की मुरली से हर प्रश्न का उत्तर मिल सके। அதாவது தினசரிக்கான முரளின் மூலமாக அனைத்து கேள்விக்கான பதில் கிடைக்கட்டும் என்பதற்காக. ज्ञान अध्ययन करने के लिए वेबसाइट यूट्यूब का भी प्रबंध करवाया। ஞானத்தை எடுத்துக்கொள்வதற்காக வெப்சைட், யூடியூப் கூட வந்து வசதி செய்து கொடுத்திருக்கார். इसलिए आप सभी पीबीकेस
शिव बाबा के द्वारा दी गई सुविधाओं का लाभ उठाएं। அதனால நீங்கள் அனைத்து பிபிகேஸ் வந்து சிவபாபா மூலமாக கொடுக்கப்பட்ட லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். शिव बाबा ने तो अपने बच्चों के लिए किसी भी प्रकार की कमी नहीं रखी। इसके சிவபாபா வந்து தன்னுடைய குழந்தைக்காக எந்த விதமான குறை வந்து வைக்கவில்லை. बावजूद भी बच्चे क्यों भटक रहे हैं? அதற்கு பிறகு கூட குழந்தைகள் ஏன் வந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள்? जबकि भगवत गीता में भगवान ने बोला है, பகவத்கீதையில கூட பகவான் சொல்லியிருக்காரு, जिसको ज्ञान मान सरोवर मिल गया हो, யாருக்கு வந்து ஞான மான் சரோவர் கிடைத்து விட்டதோ उसको छोटे मोटे मटमैले அவங்களுக்கு வந்து சிறிய சிறிய கலங்களாக இருக்கக்கூடிய गलीचियों में जाने का क्या प्रयोजन? विशेष ஏதாவது பள்ளத்தில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியிடம் செல்வதற்கான அவசியம் என்ன இருக்கு? ज्ञानवान ब्राह्मण को सत्य விசேஷமாக ஞானம் நிறைந்த பிராமணர்களுக்கு भगवान मिलने के बाद और உண்மையான தந்தை கிடைத்த பிறகு कोई से भी पढ़ने की क्या जरूरत है? வேறு யாரிடமாவது இருந்து படிப்பதற்கான அவசியம் என்ன இருக்கு? इसलिए हो सके तो गीता ज्ञान अनुसार அதனால முடிந்தால் கீதையின் ஞானத்தின்படி अपनी आत्मा का मित्र बनने का प्रयास कीजिए, शत्रु தன்னுடைய ஆத்மாவினுடைய நண்பன் ஆகுவதற்காக முயற்சி செய்யுங்கள், எதிரியாக இல்லை. नहीं। अभी तो इतनी ऊंची चढ़ाई चल रही है कि एक இப்பொழுது வந்து இவ்வளவு உயர்வாக நாம் ஏறிக்கொண்டே செல்கிறோம். एक पग बड़े संभाल संभाल के करने की जरूरत है। ओम என்னவென்றால் ஒவ்வொரு அடியையும் மிகவும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஓம் சாந்தி. शांति।